டாப் போஸ்ட் லிஸ்ட்ல நான் எடுக்கக்கூடிய ராசியில அடுத்த ராசி துலா ராசி தான். யார் என்ன செஞ்சாலும் சரி, இந்த தடவ ஆரம்பிக்கும் போதே அடி தூளு தான். இதுவரைக்கும் என்னதான் நான் பாலு போட்டாலும் ஒண்ணா ஸ்ட்ரோக் ஆகுது, இல்ல கைய தூக்கிடுறேன், அடுத்தவன் புடிச்சிடுறான்ற மாரியே போயிட்டு இருந்த காலம்லாம் போய் இனிமே நீங்க அப்படி தொட்டாலே ஹெலிகாப்டர் ஷாட் தான். அந்த அளவுக்கு தோனி மாரி பிச்சு தள்ள போறீங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மைக் பிடிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து தொழிலதிபரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தன அத்தன துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ வாவ்! வேற லெவல். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா போன செப்டம்பர் மிட் அதுலருந்தே உடம்பு போட்டு படுத்துச்சு, மனசு போட்டு படுத்துச்சு, பணம் போட்டு படுத்துச்சு. திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ணேன். என்ன பண்றேன்னே தெரியல. எங்கேயோ வந்து நிக்கிறேன். இந்த மாரியே எனக்கு தெரிஞ்சு போன ஆகஸ்ட்லருந்தே துலா ராசிக்காரங்க நிஜமாவே உண்மைய சொல்லணும்னா அப்படியே இருக்கு. ஏன்னா சனி கொஞ்சம் வக்ரம் ஆயிட்டாரு. சனி வக்ரமாயிட்டு ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை செய்ய கடமைப்பட்டவர் சனி. 6ஆம் இடத்துல போய் சனி அமர்தல்ன்றது எப்பயுமே 6, 3, 6 இந்த 11ஆம் இடத்துலலாம் சனி அமர்தல் தான் ஒரு மனிதனை உய்விக்கக்கூடிய அந்த இடத்த மாரி இந்த 6ஆம் இடத்துல சனி அமர்தல் அப்படின்றது வக்ர நிவர்த்தியாய் அமர்தல்ன்றது துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஃபேன்டாஸ்டிக்கான டைம் பீரியட கொண்டு வந்து குடுக்க போகுது.